எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வதேச நிலவரத்தை பத்தி பார்த்துருவோம். சர்வதேச செய்திகளும் கொஞ்சம் இருக்குங்க. யூஎஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நேற்று கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஒரு 2.25% அப்பு. இந்தியன் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் பக்கமா ஏத்திருந்தாங்க. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி போல மறுபடியும் கீழே இறக்கிட்டாங்க. பேங்க் நிப்டி நெகட்டிவ்ல இருந்ததுங்க. இப்ப ஜப்பான் மார்க்கெட்டை பார்ப்போமே. லாஸ்ட் 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 36% ஏறி இருக்குங்க. லாஸ்ட் 1 இயர்ல 53% ஏறி இருக்கு. பட் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், நீண்ட ஆண்டுகள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கும் இன்னொரு ஆல் டைம் ஹைக்கும் கேப் இருந்ததை பத்தி நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வந்து இந்தியால இருந்து வரக்கூடிய சோலார் இம்போர்ட்ஸ்க்கு டியூட்டி போட்டிருக்கிறாங்க. ஒரு இனிஷியல் 126% டேரிஃப் போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்க உள்ள சோலார் மேனுஃபேக்சரர்ஸ், சோலார் அண்ட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சப்சிடிஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இதை காரணமா காட்டி இந்த டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க. அதனால வேற எனர்ஜிஸ், விக்ரம் சோலார், தென் பிரீமியர் எனர்ஜிஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து 10%க்கு மேல கீழே இறங்கி இருந்தது. வேற எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அது 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழேயே வந்துருச்சு. சுருக்கமா என்ன காரணம் அப்படின்றத பார்த்துருவோமே. இங்க உள்ள சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்க அதை பூஸ்டப் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அவங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல லோயர் பிரைசஸ்ல யூஎஸ்குள்ள போச்சு அப்படின்னா அங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற நோக்கத்துல அவங்க ஒரு 126% இனிஷியல் டேரிஃப் போட்ட மாதிரி செய்தி. அடுத்து ஏஎம்டி எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது யூஎஸ் மார்க்கெட்ல நேற்று ஒரு 8% பக்கமா அப்புங்க. என்ன காரணம் அப்படின்னா, மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஏஎம்டி அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைசஸ் கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து ஒரு $100 பில்லியன் மாதிரி தெரியுதுங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய டேட்டா சென்டர், அதாவது ஏஐ சிப்ஸ் வாங்குறதுக்காக இந்த டீல் போட்டிருக்காங்க. அது போக ஏஎம்டில ஒரு 10% ஸ்டேக்கும் எடுக்கிறாங்க. அதாவது மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ்க்காக ஏஐ சிப் ஏஎம்டி இருந்து எடுக்கிறாங்க, பிளஸ் ஸ்டேக்கும் எடுக்கிறாங்க. இதான் செய்தி. அடுத்து ஏஐ சம்பந்தமான அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆந்த்ரோபிக் நிறுவனத்தினுடைய இன்ஜினியர் ஒருத்தர், குறிப்பா கிளாட் கோட் எழுதின அந்த இன்ஜினியர் என்ன சொல்றாரு, இன்டர்நெட் பேஸ்டு ஜாப்ஸ் எல்லாத்தையுமே ஏஐ டேக் ஓவர் பண்ணிரும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது போக ஆந்த்ரோபிக் நிறுவனத்தினுடைய எம்டி சிஇஓ என்ன சொல்றாரு, ஏஐ சுனாமி வந்துகிட்டு இருக்கு, நம்ம கடற்கரையில நின்றுட்டு இருக்கோம், அது நம்மளை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஹியூமன் லெவல் கேப்பபிலிட்டிஸ் வரைக்கும் ஏஐ பெனிட்ரேட் ஆகி உள்ள வந்துடும், அதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனா இன்னும் ரியலைஸ் பண்ணிக்காம இருக்கோம் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்கிறாருங்க. அது போக HCL டெக்னாலஜிஸ் உடைய சிஇஓ என்ன சொல்றாரு, இந்த ஏஐ டிரான்சிஷன் அப்படின்றது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், லோக்கலா சொல்லணும் அப்படின்னா செத்து பிழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ஐடி பிசினஸ் அப்படின்றது அப்படியே புதுசா ரீஇன்வென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ட்ரம்ப் அவருடைய டேரிஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவருடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அந்த கோடெல்லாம் அடைக்க சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் ஒரு குளோபல் டேரிஃப் அப்படின்னு சொல்லி 10% சொன்னாரு. தென் 15% 150 டேஸ் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நான் கடைசியா பார்த்தப்ப மறுபடியும் 10% அப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்குங்க. யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த டேரிஃப், அதாவது இன்க்ரீஸ்ட் யூஎஸ் டேரிஃபை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஏற்கனவே கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீல் இஸ் அ டீல், அதாவது டேரிஃப்ல ஃபுல் கிளாரிட்டி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க யூஎஸ் கிட்ட. அடுத்து டாடா குழுமம் எடுத்துக்கிட்டோம்னா, என் சந்திரசேகரன் அவர்களுக்கு 3rd டேர்ம் கிடைக்குமா அப்படின்றது தொடர்ந்து சந்தேகத்திலே இருக்குங்க. முடிவுகள் தொடர்ந்து ஒத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரஸ்டுடைய சேர்மனுக்கு இதுல ஒரு சில ஈடுபாடுகள் இல்லாத மாதிரி தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர்ல நிறைய செட் பேக்ங்க டாடா குடும்பத்துக்கு. அதாவது டாடா டிஜிட்டல்ல லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு. தென் ஏர் இந்தியா பிளேன் கிராஷ், தென் JLR சைபர் அட்டாக், தென் டிசிஎஸ்ல இருக்கக்கூடிய ஹெட்வின்ஸ், ஏஐ அண்ட் ரிலேட்டட் டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர். ஸோ அதனால யோசிக்கிறாங்க. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி 2023 அப்புறம் இப்பதான் ஷாவ்ரான் நிறுவனத்திட்ட இருந்து க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்க. ஷாவ்ரான் அப்படின்றது யுஎஸ் மல்டிநேஷனல் கம்பெனிங்க. ஷாவ்ரான் எந்த ஆயிலை விற்கிறாங்க அப்படின்னா, வெனிசுவேலன் ஆயில தான் விற்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்ல வந்த அப்டேட். அடுத்து எர்எஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி நாட்கோ ஃபார்மா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, சிமாக்ளூடைட் ட்ரக் அப்ரூவல் கிடைச்சது இல்லையா ரீசெண்டா நாட்கோ ஃபார்மாக்கு, அதை இந்தியாவில் லான்ச் பண்றதுக்கு. இந்த சிமாக்ளூடைட் ரிலேட்டட் ட்ரக்ஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குங்க. முன்ஜாரோ, வீகோ, ஒசாம்பிக் இது எல்லாமே சிமாக்ளூடைட் பேஸ்டு ட்ரக்ஸ். லாஸ்ட் 1 இயர்ல கிட்டத்தட்ட 1000 crores பக்கமா சேல்ஸ் நடந்திருக்குங்க. 1 இயருக்கு உள்ளேயே
நாட்கோவா இருக்கட்டும், இல்ல டாக்டர் ரெட்டிஸா இருக்கட்டும், இல்ல மற்ற நிறுவனங்களா இருக்கட்டும், இந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் லோயர் காஸ்ட்லயே நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஹரியானா கவர்மெண்ட்டுக்கு அந்த தொகை ஒரு 583 கோடி ரூபாய் ரீபேமெண்ட் முடிச்சிருக்காங்க. அடுத்து சுஸ்லோன் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய கோர் பிசினஸ் அப்படின்றது விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சரர்ஸ்ங்க. கம்பெனி வந்து டிகோ அப்படின்னு சொல்லி ஒரு வெர்டிகல் வந்து லான்ச் பண்றாங்க, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸிகியூஷன். அதாவது விண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா இன்டகிரேட்டட் ரினியூவபிள் எனர்ஜி பிளாட்ஃபார்மை நோக்கி வர்றாங்க. அதாவது விண்டு, சோலாரு, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே அந்த டிகோ அப்படிங்கிற வெர்டிகல்ல ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸிகியூஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சுஸ்லானுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ்ங்க. அடுத்து வோல்டாஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி இந்த சம்மர் சீசன்ல நாங்க எங்களுடைய டார்கெட்டா டபுள் டிஜிட் க்ரோத்தை செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எதை பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சைடு வோல்டாஸ் திரும்புறாங்க அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கு. அடுத்து மதர்சன் குழுமம் என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஆட்டோ கேப்பபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு நாங்கள் மெடிக்கல் டிவைசஸ் தென் ஏரோஸ்பேஸ்குள்ள எல்லாம் என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 2030 ரெவன்யூ வந்து ஒரு $108 பில்லியன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மதர்ஸ் அண்ட் கார்ஸ் பத்தி கூட நிறைய செய்திகள்லாம் வந்தது இல்லையா, அதுக்கு எல்லாமே நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஐஆர்எஃப்சி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 4% வரைக்கும் ஸ்டேக்கை விற்கிற மாதிரி தெரியுதுங்க த்ரூ ஓஎஃப்எஸ் அண்ட் கிரீன் ஷூ ஆப்ஷன். ஃப்ளோர் பிரைஸ் வந்து 104 பெர் ஷேர் அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று ஃப்ளோர் பிரைஸை விட அதிகமாக இருந்திருக்கும், இன்னைக்கு அதை தாண்டி கீழே வந்திருக்கும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ரேலி ஆயிருக்கும். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நம்ம பல தடவை வார்ன் பண்ணியிருக்கோம். கம்பெனி 4% ஸ்டேக்கை வித்து ஒரு 5430 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்து ஆஸ்ட்ரிடாம் என்ன திட்டத்தில் இருக்கிறாங்கன்னா, இந்தியன் ஃபுட் பிரிண்ட்ஸை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஒரு 2300 crore வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அதாவது குவாலிட்டி கேர் மெர்ஜருக்கு அப்புறம் நாங்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து குளோபல் ஆம்பிஷன்ஸை ஷார்பன் பண்றாங்க. அதாவது நியூ பயோசிமிலர் லான்ச் மூலமா அவங்களோட குளோபல் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலையில இருக்கிறாங்க. அது போக பல நாடுகள்ல சிமாக்ளூடைட் லான்ச்சுக்கு தயாராகிட்டு இருக்காங்க பயோகான். அடுத்து ஆர்பிஎன்எல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு சென்ட்ரல் ரயில்வேஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஆர்டரோட வெர்த் வந்து 270.22 crores 24 monthsல எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎன்எல் பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி தான். அடுத்து வோடஃபோன் ஐடியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 2 to 3 yearsல ஒரு 45,000 crore நாங்க கேபெக்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா HSBC குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த 45,000 crore கேபெக்ஸ் அப்படின்றது மார்க்கெட் ஷேரை கெயின் பண்றதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏர்டெல்லோ ஜியோவோ அவங்களுடைய கேபெக்ஸை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏர்டெல் ஜியோலாம் வந்து 1.2 to 1.4 trillion rupees வரைக்கும் கேபெக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க HSBC குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து அப்போலோ டயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபின்லாண்ட்ல அவுட்டோர் டயர் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. வின்டர் டிரைவிங் கண்டிஷன்ஸ்ங்க, அதாவது ஸ்னோ அண்ட் ஐஸ் ட்ராக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதுல டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஃபின்லாண்ட்ல. அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு மேஜர் ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா அவங்களுடைய பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வெர்டிகலுக்கு கீழே எலக்ட்ரிசிட்டி கிரிட் சிஸ்டம் எலமெண்ட்ஸ் தாங்க முக்கியமா இந்த ஆர்டருடைய சாரம். ஆர்டரோட ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர் ஆர்டர் அப்படின்றது எல்என்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 crore to 10,000 crore. இந்தியா மிடில் ஈஸ்ட்ல இந்த ஆர்டர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கேஇசி இன்டர்நேஷனல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 1,002 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க டொமஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் மார்க்கெட்ல. எந்த செக்டாருக்கு கீழே வருது அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், தென் கம்பெனியில இன்னொரு வெர்டிகல் அதாவது கேபிள்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ், இந்த 2 வெர்டிகலுக்கு கீழே இந்த 1,002 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆர்டர் புக் எஸ்டிமேட், அதுல ஒரு 75% வரைக்கும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா சிஎல்எஸ்ஏ கம்பெனியோட டார்கெட்ஸை 24% குறைச்சிருக்காங்க. அதாவது முற்காலங்களில் கொடுத்த டார்கெட்டை விட 24% கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்குள்ள ஷேர் பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுத்த டார்கெட் அப்படின்றது ஒரு 15% பக்கமா அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. பட் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அன்சர்டனிட்டி இன் எக்ஸஸ் டியூட்டி அண்ட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இ காமர்ஸ் செக்மெண்ட்டுடைய மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2030 இன்னைக்கு இருக்கிற மாதிரி மோர் தென் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மெக்கன்சி அண்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட அதோடைய மார்க்கெட் அப்படின்றது $200 பில்லியன் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா இன்கம் ஏறி இருக்கு, தென் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எல்லாம் திருத்தம் பண்ணியிருக்காங்க, தென் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ், தென் Tier 2 Tier 3 சிட்டிஸ்லயும் இந்த இ காமர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க.
அதை வச்சுக்கிறதா இல்லை கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஏஐயுடைய வருகையை பற்றி பல தடவை சொல்லியிருக்கோம். செத்து பொழைக்கிற மாதிரி தான், எப்படியும் செத்து பொழைச்சிரும். ஸ்மால் கேப்பு, பட் டஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஐடிசியுடைய டிவிடெண்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. எனக்கும் இன்னும் டிவிடெண்ட் வரலங்க, கண்டிப்பாக வந்துடும். அடுத்து ஜிண்டால்ஸா பற்றி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் ஓகே தாங்க, பட் அதில் என்ன கன்சர்ன் அப்படின்னா செப்டம்பர் 2025ல ஆன்டி ட்ரஸ்ட் ரைட் எல்லாம் வந்த மாதிரி நம்ம செய்திகள் பார்த்தோம், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஜிண்டால்ஸா, மகாராஷ்டிரா சீம்லெஸ்க்கு என்ன ப்ரெஷர் அப்படின்னா சைனாலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸுங்க, அது வந்து இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸையும் பாதிக்குது. அதனால இந்த நிறுவனங்களை நான் பார்க்கறது இல்லை. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது சார், இப்போ ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத பத்திரமா வச்சுக்கிட்டு ஐடிசி ஹோட்டல்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா டைரெக்டாகவே ஐடிசியை பார்க்குறது சிறந்தது. ஐடிசியே லோயர் லெவலில் இருக்குது. அடுத்து கோல்டு இடிஎஃப், அதை இப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதாவது 10,000 வரைக்கும் குறையும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவ்வளோ தூரம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா டாரிஃப்ல நிறைய குழப்பம் இருக்கு. அதாவது முற்காலங்கள்ல இருந்த குழப்பத்தை விட இந்த சுப்ரீம் கோடெல்லாம் அழைக்க சொல்லிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குழப்பம் அப்படின்றது அதிகமாகவே இருக்குங்க. பல நாடுகளுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தென் ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர், அது போக யூஎஸ் ஈரான் டென்ஷன், இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் கோல்ட் பிரைஸ் 10,000 வரைக்கும் போகுமா அப்படின்றது சந்தேகம் தான். அடுத்து பிஎஸ்சி லிமிடெட் பத்தி எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க, 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்த ஒரு நண்பர் வந்து சுஸ்லான் எனர்ஜி, ஜோதி லேப்ஸ், தென் ஹீரோ மோட்டர் கிராப், M&M போன்ற நிறுவனங்கள் பத்தி எழுதியிருக்கிறாங்க. M&M வந்து ஹோல்டிங் பிசினஸ்ங்க. இவ்வளவு பிசினஸ் சேர்ந்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே அப்படின்னா அது ஓகே தான். எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. சுஸ்லானா இருக்கட்டும், ஜோதி லேப்ஸா இருக்கட்டும், இல்ல ஹீரோ மோட்டர் கிராப்பா இருக்கட்டும். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஸ்மால் பினான்ஸ் பேங்கா இல்ல மைக்ரோ பினான்ஸ் இண்டஸ்ட்ரியா, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேங்க, நான் ஸ்மால் பினான்ஸ் பேங்கை பார்க்கறது இல்லை. மைக்ரோ பினான்ஸ் வேணும் அப்படின்னா மைக்ரோ பினான்ஸ் பிசினஸ் தான் நான் பார்ப்பேன். ஸோ மைக்ரோ பினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. முற்காலங்களில் லோயர் லெவல்ல ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, தென் முத்தூட் மைக்ரோஃபின்லாம் பார்த்தோம். இப்பயுமே அது லோயர் லெவல்ல தான் இருக்கு, எங்கேயும் போகல. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல நல்ல நிலைமைக்கு போயிடும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அடுத்து குவிஸ்கார்ப் பத்தி கேட்குறாங்க. நோ, வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அது போக அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற கிளாரிட்டியும் எனக்கு இல்லை. ஸோ நோ தான், நான் அந்த சைடு போக மாட்டேன். அடுத்து தாமஸ் குக் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் அக்ரஸிவா உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி. அக்ரஸிவா எப்பொழுதுமே உள்ள போறது சிறந்தது கிடையாதுங்க. நல்ல வேல்யூவேஷன் இருக்கு, நல்ல ப்ரொமோட்டர், எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அதை பார்க்கலாம். MHRIலையும் பார்க்கலாம். அமௌண்ட் நிறைய இருக்கு அப்படின்னா பாண்ட்ல போடுங்க. இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஷேர்ஸை கன்சிடர் பண்றது பெஸ்ட். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, உஜ்ஜீவன், சூரியோ ஸ்மால் பினான்ஸ் பேங்க், இதுல நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு தாங்க. அதுக்கடுத்து சூரியோ ஸ்மால் பினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்கை நான் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் தான் இந்த பதிவுல முக்கியமா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.